சிவபெருமான் கோயிலுக்கு போறாரு. அதே மாரி வந்து காளியுடைய கோவிலுக்கு போறாருன்னு சொல்லிட்டு அடிக்கடி அவருடைய அவரோட பேச்சும் அப்படிதான் இருக்கு. மக்கள்ட்ட பிரச்சாரம் செய்யும்போது கூட நெறைய கோவில்கள பத்தி தான் அவரு பேசுறாரு. அவரு அவருடைய தொகுதியே வாரணாசி அப்படிதானே இருந்தது. அது காசி சம்மந்தப்பட்ட இது இல்லையா? அது முழுக்க முழுக்க வந்து அவருடைய ஜாதகம் பர்சனலா. நம்ம வந்து எலக்ஷன் அரசியல்லாம் தவிர்த்துட்டு பார்க்கும் பொழுது, இந்த 2025, 26 அதுக்கு மேல அவர் ஆன்மீக பாதையில போயிடுவாரு. அவர் இந்த இதுல இருக்க மாட்டாருன்னு என்னுடைய கணிப்பு. அவர் வந்து அரசியல்ல இருக்க மாட்டாருங்கிறேன் நான். அவருக்கு ஒரு வேள பதவி கிடைத்தாலுமே, அவர் அத வந்து உதறிட்டு, அவர் ஆன்மீகத்துக்கு போயிடுவாரு. இப்ப நிச்சயமா வருங்காலத்துல அரசியல் மாற்றம் நிகழ வாய்ப்பு இருக்கு. அரசியல் மாற்றம் இல்ல, ஆட்சி அவருடைய அவருடைய இடத்த வேற ஒருத்தருக்கு அவரு குடுத்துட்டு போகறதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால், அரசியல் அப்படின்னு நாம எடுத்து வரும்பொழுது, அவராக வேணான்னு சொன்னா தான், அந்த பதவி அவருக்கு இல்லாம போகும். அதுவரை அவர் அவர் மட்டும் தான் பிஎம். இது இனிமேல் எத்தன முறை அவர் நின்னாலும் அவரு தான்.